வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய க்ரோமில் இருக்க நீங்கள் சர்ச் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக போய் சேவ் ஆகிட்டு இருக்கும். அப்படி சேவ் ஆகிற ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிலேட்டும் பண்ணிவிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் உங்களுடைய ஹிஸ்ட்ரி போயிட்டு சேவ் ஆகிட்டு இருக்கும். அதையும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6 மந்த் 8 மந்த் 1 மந்த்துக்கான டிலேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே சேவ் ஆகாது, இன்க்ளூடிங் மை ஆக்டிவிட்டியில் சேவே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த செட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வித் ப்ரூஃபோட காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் டெக் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்மளுடைய சேனல் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நான் பேக் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப க்ரோம் போயிடுறேன். க்ரோம் போயிட்டு இப்போ நான் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கூகுளோடைய மை ஆக்டிவிட்டி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் பண்ணது வந்துருச்சு பாருங்கள். 5 வித் டைமிங்கோடு வருது பாருங்கள். கீழே என்னென்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆர்டிஎஸ் டெக் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணது வந்துருச்சு. அதாவது நம்மளுடைய ரயில்வே டைமில் காட்டுது. இதில் 15:28 மேலே பார்த்தீங்கன்னா 3:28 அந்த டைமில் நான் சர்ச் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் இப்போ வந்து பார்த்துட்டிங்களா நோட்டிஃபிகேஷனில்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணது எல்லாமே மை ஆக்டிவிட்டியில் காட்டுது. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப் அண்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ்ன்றதை காட்டும். கூகுளு, ப்ளே ஸ்டோரு எல்லாமே காட்டியிருக்கும். அதுக்கும் கீழே பாருங்கள் இன்க்ளூட் க்ரோம் ஹிஸ்ட்ரி அண்டு ஆக்டிவிட்டி வித் ஷீட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை வந்து டர்ன் ஆன் கொடுத்துருங்க. அதை கிளிக் கொடுத்துருங்க, கோ இட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிறது இன்க்ளூட் விஷுவல் சர்ச் ஹிஸ்ட்ரி, அதையும் டிக் கொடுத்துட்டு டர்ன் ஆன் கொடுத்துருங்க. டர்ன் ஆன் கொடுத்ததுக்கு அப்புறம் கோ இட் கொடுத்துட்டு மேலே டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுங்க. மாற்றிட்டு அப்புறமே உங்களுடைய கோ இட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும். கோ இட்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே சேவ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் திரும்பவும் இதில் போயிட்டு வேறு ஏதாச்சும் சர்ச் பண்ணுறேன். நான் என்ன சர்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆர்டிஎஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரிவல்ஸில் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்ச் பண்ணுறேன். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா திரும்பவும் நம்மளுடைய சேனல் வந்து வந்துருச்சு. ஸோ திரும்பவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரோமுக்கு போயிட்டு ஷீட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மை ஆக்டிவிட்டிக்கு போகிறேன். இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். மை ஆக்டிவிட்டியை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பேக் வந்துட்டு மை ஆக்டிவிட்டியில் இப்போ பார்த்தீங்களா கீழே வந்து பாருங்கள் நான் லாஸ்ட்டாக 15:28 அதாவது 15:28 நம்ம ஆர்டிஎஸ் டெக் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணது ஹிஸ்ட்ரி மட்டும் இங்கே சேவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம திரும்பவும் சர்ச் பண்ணோம் பார்த்தீங்களா யூடியூப் சேனல் ஆர்டிஎஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி வந்து இங்கே காட்டலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணுற எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே மை ஆக்டிவிட்டியில் காட்டவே காட்டாது. டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் இருக்கிற ஸ்டோரேஜை வந்து கிளியர் பண்ணிங்கன்னா க்ரோமில் இருக்க ஹிஸ்ட்ரி இருக்கிறது டோட்டலாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.